ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், புரட்சி கலைஞரின் கேப்டனின் இளைய மகனான சண்முக பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் படம் இது வரைக்கும் வசூல் சாதனை படைச்சது. இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போது. அது எப்போ இருந்தால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் என்பி நியூஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்னைக்குன்னு பார்க்கலாம். நடிகர் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படத்தின் ஓடிடி தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியன் நடிப்பில் கடந்த 13ஆம் தேதி வெளியான படம்தான் படைத்தலைவன். இந்த படத்தினை இயக்குனர் அன்பு இயக்கியுள்ளார். ட்ரைக்ஸ்டர் சினிமாஸ் தயாரித்துள்ள இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். இப்படத்தில் கஸ்தூரி ராஜா, MS பாஸ்கர், யாமினி சந்தர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர். புதுமையான திரைக்கதையில் முழுக்க காட்டுக்குள் நடக்கும் கதைக்களத்தில் பரபரப்பான திருப்பங்களுடன் இப்படத்தை திரைக்கதை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் AI தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் விஜயகாந்த் வந்துள்ளார். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் எங்கும் உள்ள 500 திரையரங்கில் இந்த படம் வெளியாகி 18 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்துள்ளது. இன்று வரை இந்த படம் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த படத்தின் OTT தளத்தில் ரிலீஸ் பண்ணது குறித்து அறிவிப்பு விட்டுருக்கிறாங்க. அதைத்தான் இந்த நிலையில் இந்த படம் இந்தியாவை தவிர பிற நாடுகளில் 10 கோட்டா OTTயில் வருகின்ற ஜூலை 18ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய OTT வணிகம் முடிவடைய காரணத்தால் அதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. சண்முக பாண்டியனின் அடுத்தடுத்த படத்தில் உள்ள அப்டேட்டை நாம் உடனுக்குடன் பார்த்து கொண்டே இருக்கலாம். கொம்பு செய்வி படம் விரைவில் விநாயகர் சதுர்த்தி அன்று விரைவில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்பி நியூஸ் தமிழை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.